வணக்கம் மாணவர்களே, பெற்றோர்களே. ஜிகே கொம்பையா, எல்எம்இஎஸ் சர்டிஃபைடு கேரியர் கன்சல்டன்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர். மாணவர்களே, ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷனுக்கு 3 மாதம் இருக்கு. இந்த 3 மாதத்துல எந்த அளவுக்கு நல்லா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். நல்ல மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் நீங்கள் நினைக்கின்ற கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எனவே மாணவர்களே, அந்த நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு மாணவர்களுடைய பங்கு என்ன, பெற்றோர்களுடைய பங்கு என்ன, ஆசிரியர் பெருமக்களுடைய பங்கு என்ன என்பதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல பெற்றோர்கள் பத்தி நம்ம பேசுவோம். பெற்றோர்களை பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டதுக்கு அப்புறமாங்க அந்த பக்கமே போறதில்லை. முதல்ல நம்முடைய குழந்தைகள் பள்ளியில் சேர்ந்த பின்பாக அவர்கள் கல்வியில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அடிக்கடி சென்று அங்கு உள்ள வகுப்பு ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியரோடு கலந்துரையாடினால் மட்டுமே உங்கள் குழந்தையினுடைய கல்வி நிலையை அறிந்து கொள்ள முடியும். அவற்றை அறிந்து கொண்டீர்கள் என்றால் அதிலிருந்து அவர்களை அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியவற்றை செய்ய முடியும். இது நான் என்னோட மகள் படித்த பள்ளிக்கூடத்தில் நான் சென்றிருந்த பொழுது அந்த தலைமை ஆசிரியர் ஆச்சரியப்பட்டாங்க. சார், நாங்கள் நிறைய பேரை வர சொல்லுவோம், வரமாட்டாங்க, நீங்கள் உங்களை வர சொல்லவே இல்லை, நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, பெற்றோர்கள் யாரும் ஸ்கூல் பக்கம் போகிறதில்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டோம். கேட்டு வெளியே இருந்து பிள்ளைங்களை கூட்டு போகிறதும் பிள்ளைங்களை கொண்டு உள்ளே விடுறது மட்டும் வேலை இல்லை. உள்ளேயும் சென்று நம்முடைய குழந்தைகளுடைய கல்வி நிலை என்ன என்பதை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளோட அதிக நேரம் நீங்கள் டைம் செலவழிக்க வேண்டும். செலவழிக்க வேண்டும் என்றால் அவர்கள் படிக்கிறார்களா, படிப்பதற்கு என்ன மாதிரியான டெக்னாலஜி தான் பயன்படுத்துகிறாங்க, மொபைல் ஃபோனு, யூடியூப்பு, சோசியல் மீடியாவில் அது மூலிமா நிறைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள் கற்றுக்க முடியும். அதுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்களா என்பதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் நன்றாக படிப்பதற்கு தேவையான ஒரு என்வைரன்மெண்ட் வீட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். வீட்டில் அவங்க படிக்கும் பொழுது சத்தம் ஏற்படக்கூடிய வகையில் சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நீண்ட நேரம் படிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தேவையான, அதாவது ஹெல்த் ரிலேட்டடான ஒரு பிரச்சனைகள் வராமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய பயம், அந்த பயத்தை போக்கும் வகையில் நீங்கள் அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்க வேண்டும். அவர்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும். அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வருவது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தான். எனவே அதில் உங்களுடைய பங்கு என்னவென்றால், அவர்களுக்கு என்ன திறமை இருக்கிறது, அதை எப்படி வெளிக்கொண்டு வருவது என்பதை நீங்கள் அவர்களோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்கும் போது தான் தெரிய வரும். இதில் உங்களுக்கு சிரமங்கள் இருக்கின்ற எங்களை போன்ற கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்டை நீங்கள் அணுகி அதுக்குண்டான அவருடைய கேரியர் என்ன, ஃபியூச்சர் என்ன மாதிரியான கேரியர் அவருக்கு சூட் ஆகும், எந்த கேரியரில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டு இப்பொழுதே நீங்கள் கேரியரை ஃபிக்ஸ் செய்து கொண்டீர்கள் என்றால் அதுக்கு தேவையான மதிப்பெண்கள் என்ன என்பதையும் தெரிந்து கொண்டு படிப்பிலே அதிக கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களுடைய பங்கு. ஆசிரியர்கள் பங்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களும் மாணவர்களும் கண்டிப்பாக ஒருவருக்கொருவர் கலந்து ஆலோசிப்பதை ஒரு சிறந்த பழக்கமாக வைத்திருக்க வேண்டும். ஏன்னா நிறைய சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்கள் நம்ம டீச்சர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை நம்ம தெளிவுபடுத்தினாதான் நம்ம பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். சந்தேகங்களோடு இருந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம தவறான மதிப்பெண்கள், தவறான வினாத்தாள்களை நாம் ஆன்சர் தான் நம்ம கொடுப்போம். அப்போ நமக்கு மதிப்பெண்கள் போயிடும். அதனால தொடர்ச்சியாக ஆசிரியர்களோடு கலந்துரையாட வேண்டும், சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஆசிரியர்களும் பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி இன்னைக்கு மொபைலில், யூடியூப்ல ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியுது. நாம் கற்றுக்கொண்டால்தான் நம்முடைய மாணவர்களுக்கும் சிறந்த கல்வியை நம்ம கொடுக்க முடியும். ஈஸியாக கற்றுக்கொள்வது, ஈஸியாக மனதிலே படித்த பாடங்களை மனதில் நிறுத்திக் கொள்வது எப்படி, மனப்பாடம் பண்ணாமல் படிக்கிறது எப்படி, புரிந்து படிப்பது எப்படி, இது போன்ற விஷயங்களை நம்ம அப்டேட்டடாக இருந்தோம்னா மாணவர்களுக்கு நம்ம சிறந்த முறையில் கற்றுத்தர முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் பி அ ரோல் மாடல் டு த ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அனைத்து வகையிலுமே சிறந்தவர்கள் என்பதை மாணவர்கள் அவர்கள் மனதில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நல்ல ஆசிரியர், நல்ல திறமையானவர், நன்கு படித்தவர், ஒழுக்கமானவர், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியவர், இது மாதிரிலாம் அவங்க மனசில் இருக்கும்போது அவர்கள் நினைக்கின்ற வகையிலே நாமும் நடந்து கொண்டோம்னால் நம்ம ஒரு ரோல் மாடலாக இருப்போம்.
அது அவங்களுக்கு நல்ல கல்வியை மட்டுமில்லை, நல்ல ஒரு குடிமகனாக மாறுவதற்கு பயன்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து ஸ்கில் பேசிஸ் எஜுகேஷன், அதாவது எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியான ஸ்கில்லோடு இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்கில் பேசிஸ் இருக்கும். அதை நீங்கள் அறிந்து அதற்கு உண்டான ஒரு பயிற்சியை கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதிக மதிப்பெண்கள் பெற முடியாத மாணவர்கள் கூட அதிக மதிப்பெண்கள் கண்டிப்பாக பெற முடியும். அல்லது அவர்களுக்கு இருக்கிற திறமை என்னவோ அந்த திறமையை அவர்கள் பயன்படுத்தி மதிப்பெண்கள் மட்டுமல்ல, அந்த திறமையிலே அவர்கள் சிறந்த வல்லுநர்களாக அவர்களுக்கு வாய்ப்பு. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச அனுபவபூர்வமான உண்மை. எனவே மாணவர்களே, பெற்றோர்களே மற்றும் ஆசிரியர் பெருமக்களே, மாணவர்கள் இருக்கக்கூடிய சிறந்த மதிப்பெண்களே உயர்கல்வியில் சிறந்த கல்வி நிறுவனங்களை அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு பயன்படுகிறது. எனவே மாணவர்களே, நிச்சயமாக உங்கள் பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தி நல்ல கல்வி நிறுவனங்களை தேர்ந்தெடுப்பதற்கு என்னை போன்ற கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்டை நீங்கள் அணுகலாம். நிச்சயமாக உங்களுக்கு தேவையான அனைத்து கைடன்ஸுகளும் கண்டிப்பாக கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை மாணவர்களே, கல்வி சம்பந்தமான நிறைய விஷயங்களை நம்ம இந்த யூடியூப் சேனல், அதாவது கேரியர் கொம்பையா கேரியர் சம்பந்தமான விஷயங்களை ஜிகே கொம்பையா கேரியர் கன்சல்டிங் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதில் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நேரடியாக வந்து தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்களை இந்த சேனல் மூலிமா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுபோக நேரடியாக நீங்கள் கைடன்ஸ் வேணும் தேவைப்படுகின்ற மாணவர்கள் என்னுடைய நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. நம்பர் 9486453446 8903195446. கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர்ந்த கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கு ஜிகே கொம்பையா கேரியர் கைடன்ஸ் வாழ்த்துகிறது.